Welcome student, I am Ganesan. So in the change of order of integration, the first sum of the change the order of integration in integral 0 to a, x to a, x square plus y square into dy dx and evaluate it. Integral first integral 0 to a, integral x to a, x square plus y square into dy dx. இப்போ இந்த இன்டகரல்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்திருக்க லிமிட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் லிமிட் என்ன, ஒய் லிமிட் என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிமிட்ல எக்ஸ் இருக்கிறதுனால இது ஒய் லிமிட். ஸோ அப்போ ஒய் லிமிட் வந்து என்னது, எக்ஸ் டு ஏ. அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸோட லிமிட் வந்து 0 டு ஏ, எக்ஸோட லிமிட் வந்து 0 டு ஏ. இப்படிதான் கொடுத்துருக்க லிமிட்டை எடுத்து எழுதுங்க. ஒன்னு சிம்பிளான விஷயம் தான். லிமிட்ல எக்ஸ் இருந்தா அது ஒய் லிமிட், ஒய் இருந்தா அது எக்ஸ் லிமிட். அப்போ இது ஒய் லிமிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் லிமிட். சரி, லிமிட் தெரிஞ்சு போச்சு, கொடுத்துருக்க லிமிட் எழுதியாச்சு. இப்போ இந்த லிமிட்டுக்கு கரஸ்பாண்டிங் டயக்ராம் வரையணும். எப்படி டயக்ராம் வரைகிறது, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸும் எக்ஸ் ஆக்சஸும் வரைஞ்சிருங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ், ஆரிஜின். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் வரைஞ்சிருச்சு. அதோட ஈக்குவேஷன் ரஃபா வந்து எழுதிக்கிங்க இங்க y ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு ஏ, அதோட கரஸ்பாண்டிங்கா கொடுத்துருக்கு y ஈக்குவல் டு ஏன்றது எப்படி இருக்கும், இதுலயே தான் வரும். இதுதான் வந்து y ஈக்குவல் டு ஏ. சரிங்களா, ஈக்குவேஷன் இதுலயும் எழுதிக்கங்க y ஈக்குவல் டு ஏ. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆரிஜின் 0,0, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதுல ஒய்யோட வேல்யூ ஏன்னு இதுல போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஏ தான், அதனால இது ஏ, சரி. இப்போ இதுலதான் நான் வந்து ஸ்ட்ரிப் வரைய போறேன். இந்த க்ளோஸ்ட் ரீஜனுக்குள்ள நான் வரைய போற ஸ்ட்ரிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் லிமிட் தான் வேரியபிளா இருக்கிறதுனால நான் வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ இதுக்குள்ள நான் வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரைய போறேன், நல்லா கிளியரா கவனிச்சுங்க. ஸோ இதுல நான் வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரைஞ்சது ரைட்டா அப்படின்றது ஒரு சின்ன கேஷுவல் செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த லிமிட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டு ஏ. அப்போ இந்த ஸ்ட்ரிப் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய்யோட வேல்யூ எக்ஸ், கரெக்ட் தான். இதுல அது எதுல போய் முடியுது, ஏல போய் முடியுது. ஸோ அப்போ நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரிப் கரெக்ட். இப்போ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா நம்ம மாத்தணும். அதுதான் நம்மளுக்கு இங்க முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, சரி. இப்போ எப்படி இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை மாத்தலாம், இது மாதிரி போட்டீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாறிடும். ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்புக்கான கரஸ்பாண்டிங் லிமிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறேன். அந்த லிமிட் தான் நம்மளுக்கு தேவையான சேஞ்ச் ஆஃப் லிமிட். சரிங்களா, சரி. இப்போ இதுல நான் ஆஸ் யூஷுவல் எக்ஸ் லிமிட், ஒய் லிமிட் போட்டுறேன். இப்போ நான் இங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டதுனால எக்ஸ் லிமிட் தான் வேரியபிள். அப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எதுல ஸ்டார்ட் ஆகுது, ஆக்சஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது 0ல ஆரம்பிக்கும். 2 எதுல போய் முடியுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போய் முடியுது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து எக்ஸோட வேல்யூ என்னது, ஒய். அவ்வளவுதான், லிமிட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஒன்ஸ் எக்ஸ் வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒய் லிமிட் கான்ஸ்டன்ட், ஒய் லிமிட் 0 டு ஏ தான். அதுல நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, 0 டு ஏ. அவ்வளவுதான். இந்த லிமிட்டுக்கு கொடுத்துருக்க இன்டெகிரல்ல நம்ம இன்டெகிரல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். சரி, இந்த லிமிட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க இன்டெகிரல் எவாலுவேட் பண்ண போறேன். என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இன்டெகிரல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எதோட லிமிட் வேரியபிள், எக்ஸோட லிமிட் தான் வேரியபிள். அப்போ எக்ஸ் தான் முதல் இன்டெகிரல், அடுத்தது தான் ஒய் இன்டெகிரல். ஸோ எக்ஸோட லிமிட் என்னது 0 டு ஒய், ஒய்யோட லிமிட் 0 டு ஏ. சரிங்களா, ஸோ இப்போ நான் 1 by 1 இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஸ்கொயரோட இன்டெகிரல் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் எக்ஸ்ல இன்டெகிரல் பண்ணும்போது y கான்ஸ்டன்ட், அப்போ y ஸ்கொயர் இன்டு எக்ஸ், அது லிமிட் ஃபார் எக்ஸ் வந்து 0 டு y, ரிமைனிங் இன்டெகிரல் dy. ஓகே, ஸோ இன்டெகிரல் 0 டு a. ஸோ இன்டெகிரல் பண்ண பிறகு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இதுல போட்டீங்கன்னா y கியூப் பை 3 பிளஸ் இங்க y போட்டீங்கன்னா y இன்டு ஒய் ஸ்கொயர் y கியூப், லோயர் லிமிட் போட்டீங்கன்னா 0, அதனால அது போட தேவையில்லை, இன்டு dy. சரி, இப்போ நான் இதை இன்டெகிரல் பண்ணணும். இதை டைரக்டா இன்டெகிரல் பண்ணிட்டு லிமிட் போட்டாலும் சரி, இல்ல இது ரெண்டுமே ஒய் கியூபா இருக்கனால இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இன்டெகிரல் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணுங்க, நம்ம சாய்ஸ் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் இது 3y கியூப் பிளஸ் ஒய் கியூப் வந்து 4y கியூப் பை 3 இன்டு dy. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை இன்டெகிரல் பண்றது ஈஸி. என்ன பண்ணலாம், 4
y power 4 by 4. 4 3s are 12. லிமிட் வந்து 0 to a. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 3, 1 by 3 வெளியில் எடுத்துருங்க. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a power 4 மைனஸ் லோயர் லிமிட்டை போட்டால் 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் a power 4 by 3. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் என்னன்னு சொல்லியிருக்கான். கொடுத்துருக்க லிமிட் அப்படியே சேஞ்ச் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க லிமிட் y வேரியபிள், அதை x வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை இன்டெகிரல் பண்ணி சால்வ் பண்றது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.